ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ குவைத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ வின்டர் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே எந்திரிச்சு நம்ம வந்து இந்த குளூரில் வந்து வண்டியை எடுத்து நம்ம வந்து ஸ்கூல் டியூட்டிக்கு போகிறது எப்பா முடியவே முடியாது. ஏன்னா நானும் வந்து அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. வேலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம், பார்த்து தான் ஆகணும். நம்ம குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனி நேரத்துலலாம் வந்து பனி மூட்டமாக வந்து இருக்கும். இன்றைக்கி காலையிலே வந்து நான் வந்து எந்திரிச்சு பார்க்குறேன், ரோடே வந்து தெரியவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பனி மூட்டம் ரொம்ப பயங்கரமாக ஜாஸ்தியாக வந்து இருந்துச்சு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க டிரைவருங்க மெயினாக வந்து டிரைவருங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வண்டியை ஓட்டுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் வந்து இந்த ஹீட்டரை போட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிலாம் வந்து பூத்து போயிடும். அதனால் ஹீட்டரை போட்டு அந்த கண்ணாடியில் அந்த பூத்து போன இதெல்லாம் வந்து எடுத்து விட்ருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்டுங்க. ஏன்னா ஓகேவா? இப்போ வாங்க நம்ம குவைத்தோட வந்து முக்கியமான அப்டேட்டை வந்து பார்த்துடலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதேதோ வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து போயிருப்போம். என்ன சம்மந்தமே இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு வந்து போவோம். இப்போ லீவுக்கு போவோம், வருவோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில விஷயத்துக்குலாம் வந்து போயிட்டு வந்துட்டுருப்போம். இப்போ நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தஸ்மா டீச்சர் சொசைட்டி அரங்கத்தில் வந்து மாபெரும் பாராட்டு விழா. இது யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு விழா வந்து நடைபெற வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முகமது அப்ராருல் ஹக் இவங்க வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து முதல்வர், தலைமை இமாமு, ஜும்மா மஸ்ஜிதோட தலைமை இமாமு. இவங்க வந்து கலந்துக்க வராங்க. திரு கஞ்சா கருப்பு இவர் வந்து திரைப்பட நடிகர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சன் டிவியில் வந்து செய்தி வாசிப்பாங்கள்ல, அவங்க திருமதி சுஜாதா பாபு அவங்க வராங்க. எடிட்டர் வந்து திரு மூர்த்தி அவர்கள். இன்னும் வந்து நிறையா வந்து மார்க்க அறிஞர்கள், தொழிலதிபர்கள், அதுக்கப்புறம் நிறையா அமைப்புகளோட பிரதிநிதிகள், தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து இந்த விழாவுக்கு வந்து பங்கேற்பதற்காக வந்து வராங்க. அதனால் நீங்கள் வந்து இங்கே குவைத்தில் வந்து இருந்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்களும் போயிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கலாம். நீங்களும் போயிட்டு அங்கே போய் பாருங்கள், எப்படி வந்து இந்த விழா வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்களும் வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து அவங்க ஹைதர் அலி அவர்கள் வந்து நிறையா வந்து நன்மைகள் வந்து நிறையா வந்து செஞ்சுருக்கிறாங்க. சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே வந்து கிடையாது. அந்தளவுக்கு வந்து நிறையா வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்களோட குரூப்ஸ் வந்து நிறையா வந்து நன்மைகளை வந்து செஞ்சுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி நீங்கள் போய் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் மறக்காமல் வந்து மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்த தகவலை வந்து பாருங்கள். இப்போ குவைத்தில் வந்து இப்போ வின்டர் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அது வந்து தெரியும். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கிட்டு என்னான்னு சொல்லிட்டு வாகனங்களை வந்து ஓட்டுறதுக்கு, இயக்கிறதுக்கு வந்து பாருங்கள். சப்போஸ் வந்து மொபைல் வந்து கையில் எடுக்கிறதோ, ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். எப்படி எது மாதிரியான சட்டத்திட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாமல் வந்து சோசியல் மீடியாவில் வந்து எதையும் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் கூட இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து சொல்லியிருப்பேன். சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ண ஒருத்தருக்கு வந்து சிறை தண்டனை வந்து குவைத் அரசாங்கம் வந்து விதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே தீம் பார்க் வந்து இப்போ புதுசாக திறந்துருக்காங்க. முன்னாடிலாம் வந்து இப்போ 5 தினார் வந்து வசூலிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த லூனா பார்க் திறந்ததுனால இப்போ 2 தினார் வந்து 2 தினார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ 2 தினாருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதோடய வந்து அந்த அமௌண்ட் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து சப்போஸ் வந்து லீவுக்கு போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரியான இந்த தீம் பார்க்கு, இந்த லூனா பார்க் இப்போ திறந்துருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி போய் பாருங்கள். அது என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து அது கூட வந்து நல்லது தான். ஏன்னா இது மாதிரியா போனீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து இந்த மது பழக்கவழக்கங்கள், அந்த போதை பழக்கவழக்கங்கள் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு வந்து அதை வந்து நிப்பாட்டிடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து இப்போ குவைத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இந்த போதை பழக்கவழக்கங்களை யூஸ் பண்ணுறத சப்போஸ் வந்து போலீஸு யாராச்சும் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இல்லைனா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, தண்டனை வந்து ரொம்ப 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 அதிகம். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. இது போன்ற பழக்கவழக்கங்கள் இருந்துச்சுன்னா, அதை வந்து நிப்பாட்டி வச்சுருங்க. அதான் வந்து நல்லது. ஓகே நண்பா, இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா வந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஏகே. சொந்தம் தொடர நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. சி யூ.